ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KaviSaran vlogs. இன்றைக்கி நம்ம ரொம்ப சத்தான கோவக்காய் வறுவல் எப்படி செய்யுதுந்தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். கோவக்காய் 200 கிராம் வாங்கி வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம நீல வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம், ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் இருக்க அடிப்பாகத்தை நீக்கிடலாம். நல்லா ரவுண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். அப்போ தான் வறுக்கும் போது நல்லா மொறுமொறுன்னு ஆகும். பாருங்கள், இந்த சைஸ்க்கு இருக்கணும். ரொம்ப மொத்தமாக கட் பண்ண வேண்டாம், சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். கோவக்காய் எல்லாத்தையும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். கருவேப்பிலை சிறிதளவு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், முழு சோம்பாக கூட போடலாம். நான் 1-2 பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சோன்னு சோம்பு பொடி ஆட் பண்ணிடலாம். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே வெங்காயம் வேணால் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வெங்காயம் ஆட் பண்ணல. கூடவே மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிடலாம். இந்த பொடியெலாம் போடும்போது லோ ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். லைட்டாக அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கோவக்காயை ஆட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை இது கூடவே ஆட் பண்ணிடலாம். எண்ணெயிலே இது லைட்டாக வறுத்தரலாம். பாருங்கள், கோவக்காய் எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். தண்ணி கோவக்காய் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும், அதிகமான தண்ணி தேவைப்படாது. வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். நடுவில் நல்லா ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெலாம் இழுத்துருச்சு நல்லா. இப்போ காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு கோவக்காய் எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா நல்லா நசுங்கணும். அப்படி நசுங்கினா தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், முக்கால்வாசி வெந்திருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கோவக்காய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இது அப்படியே ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துடணும். அப்போ தான் இன்னும் நல்லா மொறுமொறுன்னு வரும். பாருங்கள், சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அடிக்கடி கோவக்காய் சாப்பிட்டுட்டு வாங்க, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோவக்காய் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது முடி கொட்டுற பிரச்சனைலாம் இருக்காது. அதே மாதிரி தோல் சம்மந்தமான பிரச்சனைகளும் வராது. நீங்களும் இந்த சூப்பரான கோவக்காய் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.